விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ சுடரை ராஜியோட ஆட்கள் கடத்திட்டாங்க. ஆனால் சுடரை பொறுத்த வரைக்கும் ரகுவோட ஆள் தான் கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே ஏதோ லேடி பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப ராஜிக்கும் கதிரேசனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ கதிரேசனுக்காக தான் என்ன கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ சுடர் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க இவங்களை கட்டாமல் வச்சுருக்கிறாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதால அந்த பாட்டிலை எடுத்து அவங்கள மிரட்டிடுறாங்க. அதனால் அங்கே இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. நேரே அந்த டாக்டரை நடித்து அந்த வில்லனை பார்க்க தான் போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதில் நிறைய சிக்கல் இருக்குது, பேசாமல் இந்த ப்ராஜெக்டில் விட்டு நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கதிரேசன் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய புள்ளி அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அவருக்கு ஒரு டெண்டர் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கோடியில் தான் கிடைக்கும். அதெல்லாம் நீ மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? இந்த ப்ராஜெக்டை நம்ம தொடர்ந்து செய்யணும், நீ திரும்ப பொண்ணாக போய் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சுடருக்குமே வேறு வழி இல்லை, அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதால இப்போ திரும்ப கதிரேசனோட வீட்டுக்கே வர போகிறாங்க. இன்னொரு பக்கம் கதிரேசனும் சும்மா இருப்பாங்களா, ரொம்ப நாள் கழித்து வந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுமே பதறி போய் தான் இருக்கிறாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாச்சும் ரேணுகாவை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ராஜி என்ன பண்ண போகிறாங்க, நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களை கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிரும், கதிரேசனை 2 நாள் சுத்தலில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா பிளானுமே சொதப்பில் தான் முடிய போகுது. இப்போ ராஜி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ரேணுகா வந்ததில் இருந்து ராஜிக்கான சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ராஜியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத அதிகமாக காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இப்போ விஜய் எங்கே போனாங்க, வெண்பா எங்கே போனாங்க, அன்னபூர்ணி எங்கே போனாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளையுமே எழத்தான் செய்யுது. ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா கூட அப்பப்போ வந்து போக தான் செய்வாங்க. ஆனால் விஜய் இல்லாத எபிசோடு ஒரு நாள் கூட இருக்காது. ஆனால் விஜய் இல்லாமல் எபிசோடு கொண்டு போயிட்டுருக்குறாங்க. கூடிய சீக்கிரம் விஜய் மல்லி இணையணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.